அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூலை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது தனுசு ராசி. இந்த மாதம் குழந்தைகள், உங்கள் சொந்த ஊர் தொடர்பான நடவடிக்கைகள், காதல் உறவுகள் மற்றும் நிதி வளர்ச்சி மூலம் மகிழ்ச்சியை அளிக்கும். உங்கள் எதிரிகளை தோற்கடித்து வெற்றியை அடைய இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். கடந்த கால சிரமங்களை சமாளித்து தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை ரெண்டிலும் முன்னேற வாய்ப்புகள் சாத்தியமாகும். நீங்கள் கடன்கள் மற்றும் சட்ட சிக்கல்களை சமாளிக்கலாம். இந்த மாதம் உங்கள் சூழலில் உள்ள மற்றவர்களின் வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பதன் மூலம் சமூகத்தில் பெயரையும் புகழையும் உங்களுக்கு வழங்கும். உங்கள் கனவுகள் நனவாகும். அது உங்கள் மகிழ்ச்சியை தரும். உங்கள் வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்களால் பொருளாதார முன்னேற்றம் சாத்தியமாகும். இருப்பினும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளன. இது மனக்கவலையை அளிக்கும். எனவே பொறுமையை கடைபிடிங்க. வாக்குவாதங்கள் வேணாம். மேலும் சிரமங்கள் மற்றும் வீழ்ச்சிகளை தவிர்க்க உங்கள் தொழிலில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மாற்றங்களால் திடீர் வீழ்ச்சிகளை சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்குதே. தொழில் வளர்ச்சியை பெற மாற்றங்களை தவிர்த்து உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை செய்யுங்க. திடீர் நிதி இழப்புகளை தவிர்க்க உங்கள் அனைத்து வணிக முதலீடு திட்டங்களையும் ஒத்தி வைக்கணும். இந்த மாதம் மாணவர்கள் தங்கள் கல்வி வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு இடம்பெற வாய்ப்புலாம் கிடைக்கும். அவர்களில் சிலர் விடுதிகளில் தங்கி கல்வியை தொடரலாம். அவர்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு நீண்ட கால திட்டங்கள் மிகவும் சாதகமாக இருக்க போகுது. அடுத்தது காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, ஜூலை மாதம் காதல் உறவுகளில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. உங்கள் பங்குதாரர் மரியாதையாக வழங்குவார் மற்றும் காதல் உறவில் உறுதுணையாக இருப்பார். உங்கள் துணையுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்கள் பங்குதாரர் உங்களை தனிமையை உணர அனுமதிக்க மாட்டார். உறவில் உங்கள் தனிப்பட்ட விருப்பங்களை ஒருவருக்கொருவர் தியாகம் செய்ய நீங்கள் இருவரும் தயாராக இருப்பீங்க. இது அன்பையும் பாசத்தையும் அதிகரிக்கும். உங்கள் துணையின் தேவையை நிறைவேற்றும் வாய்ப்பெல்லாம் இருக்குது. தனிநபருக்கு இந்த மாதம் உங்கள் உணர்வுகளை உங்கள் அன்புக்குரியவங்கள்ட்ட வெளிப்படுத்த தைரியத்தையும் நம்பிக்கையும் அளிக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை அளிக்கும். காதலில் வெற்றி பெற நீங்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பீங்க. மேலும் எல்லா சிரமங்களையும் சமாளிப்பது மற்றும் காதல் உறவுகள் மூலம் மகிழ்ச்சியை கண்டறிவது சாத்தியமாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது நிதி நிலைமையை பற்றி தான். ஜூலை மாதம் அதிர்ஷ்டம் தொடர்பான நடவடிக்கைகள் மூலம் நிதி வளர்ச்சியை வழங்கும். பங்குகள் மற்றும் வர்த்தகத்தின் முதலீடு செய்ய முடியும். இது பெரிய வருமானம் மற்றும் எதிர்பாராத நிதி வளர்ச்சியை வழங்கும். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வெல்லும் வாய்ப்பெல்லாம் இருக்குது. இது உங்கள் சேமிப்பை மேம்படுத்த உதவும். வீடு, மனை மற்றும் சொத்துக்களை வாங்குவதன் மூலம் உங்கள் செல்வத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மூதாதையர் சொத்துக்களை பெறவும் வாய்ப்பு உண்டு. இருப்பினும் வணிக முதலீடுகள் நிதி இழப்புகளை வழங்கக்கூடும். எனவே உங்கள் நிதி வளர்ச்சிக்கு முதலீடுகளை செய்ய உங்கள் வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெற பரிந்துரைக்கப்படுது. புதிய வளர்ச்சி பணிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேணும். நிதி இழப்புகளை தவிர்க்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை செய்யுங்க. லட்சுமி தேவியை தவறாமல் வழிபடுவது இந்த மாதம் பெரிய நிதி வளர்ச்சியை பெற உங்களுக்கு உதவும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தியோகம். ஜூலை மாதம் உங்கள் தொழிலில் திடீர் சிரமங்களையும் வீழ்ச்சிகளையும் கொண்டு வரக்கூடும். எனவே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் இழப்புகளை தவிர்க்க உங்கள் எல்லா செயல்களையும் கவனித்து கொள்ள வேணும். மாற்றங்கள் தொழிலில் பெரும் சிரமங்களையும் வேலை இழப்புகளையும் கொண்டு வரலாம். இளைஞர்கள் மூலம் உங்கள் பணிச்சூழலில் அவமதிப்பை சந்திக்கும் வாய்ப்புகளாக இருக்குது. எனவே சிரமங்களை தவிர்க்க அனைவரிடமும் தொடர்பு கொள்ளும்போது கவனமாக இருக்குமாறு பரிந்துரைக்கப்படுது. உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்து உங்கள் செயல்பாடுகளை அர்ப்பணிப்புடன் செய்ய வேணும். அடுத்தது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் வணிக முதலீடுகள் மூலம் பெரிய நிதி இழப்புகள் ஏற்படலாம். எனவே உங்கள் முதலீட்டு திட்டங்களை ஒத்திவைக்க பரிந்துரைக்கப்படுது. மேலும் புதிய திட்டங்கள் மற்றும் வழக்கமான செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்கள் வணிகத்தின் வளர்ச்சியை பெற உங்களுக்கு உதவாது. இருப்பினும் வர்த்தகம் மற்றும் பங்குகள் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் கடந்த கால முதலீடுகளுக்கு திடீர் மற்றும் எதிர்பாராத வருமானத்தை அளிக்கலாம். அடுத்தது ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் சிறுநீரகம் மற்றும் கண்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள வாய்ப்பெல்லாம் இருக்குது.
எனவே முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டோம்னா நீங்கள் சிகிச்சைக்கு செல்லலாம். எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு நீங்கள் அவ்வப்போது பரிசோதனை செய்து மருத்துவரின் அறிவுறுத்தல்களை கடைபிடிக்க பரிந்துரைக்கப்படுது. மகான்களை வழிபடுவது பெரிய சிரமங்கள் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தை பேண உதவும். அடுத்தது நான் பார்க்க போகிறது மாணவர்களை பற்றி தான். ஜூலை மாதம் உங்கள் கல்வி வளர்ச்சிக்கான புதிய இடங்களுக்கு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளை வழங்கும். உங்கள் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புலாம் இருக்குது. மாணவர்கள் தங்கள் வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமான நீண்டகால திட்டங்களை உருவாக்க அறிவுறுத்தப்படுறாங்க. உங்கள் வளர்ச்சிக்காக உங்கள் பெற்றோரை பிரிந்து விடுதியில் தங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களின் உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு நீண்ட தூர பயணங்கள் சென்று உங்கள் கனவுகளை நனவாக்கும் வாய்ப்புகளும் உண்டு. உங்கள் கல்வி வளர்ச்சிக்கு அரசாங்கத்தின் உதவித்தொகை மூலம் நிதி உதவி பெறுவது சாத்தியமாகும். உங்கள் உயர் படைப்புகளுக்கு வங்கி மூலம் கடன் பெற வாய்ப்புகள் உள்ளது. இது திருப்தி அளிக்கும். அடுத்தது சுபதேதி என்னன்னு பார்க்கும்பொழுதே 1, 9, 10, 11, 14, 15, 16, 21, 22, 27, 28, 29. அடுத்தது அசுப தேதின்னு என்னன்னு பார்க்கும்பொழுது 2, 3, 4, 7, 8, 17, 18, 19, 20, 30, 31. இது அசுப தேதி. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜூலை மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு தனுசு ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.